வணக்கங்கண்ணு தஞ்சாவூர் மண்ணு சண்டே ஸ்பெஷலாக என்ன வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் என் பொண்டாட்டி என் பையன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு வண்டி எடுத்து வெளியே போட்டாச்சு. அப்படியே கேமரா எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போகும்போது எந்த மார்க்கெட் போகலான்னு என் பையன்கிட்ட கேட்க, ஓகே நம்ம பர்மா கல்வி மார்க்கெட் போகலாம்ப்பா, அதைத்தான் நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, அங்கே என்னடா இருக்குது ஏற்கனவே எடுத்தாச்சுன்னு கேட்டேன். புதுசாக ஏகப்பட்டது இருக்குது வாங்கப்பா போகலாம் அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போய் பார்த்தா நத்தை நண்டு உடம்புக்கு தேவையான அத்தனையும் அந்த பர்மா காலனி மீன் மார்க்கெட்டில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். செம்ம சூப்பரான வயல் நண்டுங்க. சளி பிடிச்சவங்களுக்கு இடித்து ரசம் வச்சு குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மூளை உள்ளவங்களுக்கு இந்த நத்தை கறி இங்கே பாருங்க, அவங்களே உடச்சி பை 50 ரூபான்னு விற்றுட்டு இருந்தார். அப்படியே இந்த நண்டை கையில் தூக்கி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. எல்லாமே உயிருள்ள வயல் நண்டுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இது மாதிரி எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருங்க, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு பை எடுங்க, எவ்வளோ அந்த பையன்? நீங்கள் வயல்வெளியிலேருந்து பிடிச்சிட்டு வருவீங்களா? வயலண்டு தான். எந்த ஊர் நீங்கள்? அம்மாப்பட்டு. அப்படியே பக்கத்துலேயும் ஒருத்தர் சூப்பராக நண்டு அந்த நத்தை எல்லாமே உடச்சே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தால் வீட்டில் வேக வச்சு அந்த ஓட்டுக்குள்ளே வந்து கறியை பிச்சு அதுக்குள்ளே இருக்க தேவையில்லாத கழிவெல்லாம் எடுத்து போனால் இவங்க எல்லாமே ரெடிமேடாக நீங்கள் போய் வீட்டுக்குள்ளே போகணுன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு அப்படியே வேக வச்சிடலாம். ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்குது. ஆமாங்க, இயற்கை உணவுக்கு ஏகப்பட்ட கடை நம்ம பர்மா காலனி மீன் மார்க்கெட்டில் இருக்குது. அப்படியே இந்த சைடு திருப்பினா நம்ம உயிருள்ள மீன் மட்டும்தான் இத்தனை நாளாக இருக்குதுன்னு பார்த்தா கருவாடை அசத்திட்டு இருக்கார் அண்ணன். ஏகப்பட்ட கருவாடு வெரைட்டி இருக்குது நம்ம பர்மா காலனி மீன் மார்க்கெட்டில். காய்கறியிலேருந்து மூலிகை பொருட்கள்லேருந்து கருவாடுலேருந்து நண்டுலேருந்து நத்தை வரைக்கும் எல்லாமே வாங்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே நெத்திலி கருவாடெலாம் பல இருந்துச்சு. 70, 100, 80 அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொன்னேன். எதுனே 100 ரூபா நெத்திலி அப்படின்னா அப்படியே அண்ணன் அவனுக்கு எடுத்து காம்பார் பாருங்கள். அதை பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருந்துச்சு. எவ்வளோ சூப்பரான நெத்திலி. அப்படியே இந்த வாய்ஸோடு நம்ம உள்ளே போனால் நம்ம அக்காமாரோட சவுண்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த போயிட்டு வந்தேன். ரெண்டு வேலைமா 200 ரூபாய் காவல் 200 கடல் வாவல் இருக்குமா? கடல் வாவல் இருக்கு, கொடுவா இருக்கு. கொடுவா 260 ரூபா. இது சக்கரா. சக்கரானா இதான் சக்கரா.
மீன் சூப்பராக இருந்தது. ஒரே இதே அவ்வளோ அருமையாக இருந்தது. இது கூட இந்த கேரளா மீன் அப்படியே இங்கிட்டு திரும்பினான்னு பார்த்தா விரால் மீன் ஒன்று தாவி கீழே விழுந்துருந்துச்சு. அப்படியே அந்த அக்கா எடுப்பா அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்ல அவனும் ஓடி வந்து அப்படியே எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே போனால் கும்பலை காணா. என்னடா மார்க்கெட்டில் ஞாயிற்றுக்கிழமை கும்பலை காணா. நம்ம போன நேரம் வந்து 6 மணி. 6 மணிக்கு யார் எந்திரிப்பா இந்த பனிக்காலத்தில்? நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ எடுக்கணும்னு நம்மளும் வந்தாச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தா வண்ண வண்ண மீன்கள், செம்ம சூப்பரான மீன்கள். ஐயா அப்படியே கெண்டை மீன் இருக்குது, கெளுத்தி மீன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். பாருங்கள். ஜிலேபி 100 ரூபா ஜிலேபி. புடி பயப்படாம புடி. கொடுத்துறேன் உங்கள்கிட்ட. கை கழிக்கோ. அப்படியே உள்ள முன்னாடி அப்படியே உள்ளே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் நம்ம தாய்மார்கள், அக்காமார்கள், அண்ணன்மார்கள் எல்லாமே மீன் வெட்டுறதுல ரொம்ப மும்பரமாக இருந்தாங்க. ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க வந்து தேனீக்களை விட ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்ப்பாங்க. அவங்கள எதுவுமே நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக நீட்டாக வீட்டில் போய் கழுவிட்டு அப்படியே சமைக்க வேண்டியது. அவ்வளோ க்ளீனாக நம்ம மீன் வெட்டுற அண்ணன், அக்கா, அம்மா, ஆமாங்க, அங்கே லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ்லேருந்து எல்லாருமே மீன் வெட்டுறாங்க. அது எனக்கு பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காலபைரவர் ஏதாச்சும் ஒரு துண்டு கிடைக்குமான்னு சொல்லி முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அந்த வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வாத்து கடைக்கு போகலாமே அப்படின்னு என் பையன் சொன்னேன். ஓகேப்பா வாப்பா போகலான்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே அங்கேருந்து லைட்டாக மூவ் பண்ணியாச்சு.
என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா மீன் வெட்டத்துக்கு கட்டையை தூக்கி போட்டுருந்தான் நம்ம தம்பி. அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா மீன் வந்த லோடு அப்படியே தெர்மோகோல் பாக்ஸு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை காலங்களனால மட்டனு, சிக்கனு, மீன், நண்டு, வாத்து, முயல், புறா, காடை, கௌதாரி, லெமன் சோறு, புளிசோறுன்னு ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஃபேவரட்டான கடைக்கு ஆதாம் பிராய்லர்ஸ் அங்கே வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தம்பி அப்படியே சூப்பராக வாத்தை வாட்டிக்கிட்டு இருந்தான். ஆமாங்க, அவன் வாத்து வாட்டுற ஸ்டைலே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சின்ன பிள்ளையில என்னையை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே வந்து பட்டிட்டிங்கரிங் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். அந்த வாத்துக்கு மேலே இருக்க சின்ன முடி கூட இருக்கக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப கவனமாக இருந்தான். அப்படியே பார்த்தா நம்ம தாத்தா வந்துட்டார். தாத்தா வராரே, வாத்தை பொசுக்க போகிறாரே அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பொசுக்க ஆரம்பித்து அந்த பையன் அப்படியே இந்த வாத்தை பொசுக்க இந்த சின்ன முடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கத்தியை வச்சு அந்த சின்ன முடி ரோமத்தை கூட எடுத்துட்றாங்க. உங்களோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இங்கே வந்தால் வாத்து கண்டிப்பாக அந்த கடையில் வாத்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்டு அதிகங்க. நம்ம ஆதாம் பிராய்லர்ஸில் நீங்கள் வாத்து சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட் வாத்துனா வாய்வு அப்படிம்பாங்க. மூலம் உள்ளவங்க வாத்தை சாப்பிடுங்க. கலகலன்னு போகலாம். காலையில் 5 மணிக்கு ஸ்டான்னு எழுப்பிவிட்ருவோம் அப்படி வாத்துக்கறி சாப்பிட்டிங்கன்னா. அப்படியே இந்த சைடு வந்துட்டு பார்த்தா நம்ம அம்மாமார்கள், அக்காமார்கள் எல்லாமே மூலிகை செடி, கீரை, அவங்க தோட்டத்தில் என்னென்ன விளையுதோ அத்தனையும் இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்கள்ட்ட இல்லாத ஒரு சூப்பு, நீங்கள் வந்து முடக்கத்தான் கீரை, கேள்விப்படாத கீரை இருந்தாலும் சரி இங்கே போனீங்கன்னா கிடைக்கும். இங்கே பாருங்கள் கத்திரிக்காயெலாம், சின்னூண்டு கத்திரிக்காயெலாம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன். அவ்வளோண்டு அந்த கத்திரிக்காயெலாம் வந்து மருந்துக்கு அவ்வளோங்களா. நம்ம வீடியோ கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.